வெனிசுலா மீது திடீர் தாக்குதல் தொடுத்து அந்த நாட்டு அதிபர் மதுரோவையும் அவரது மனைவியையும் நள்ளிரவில் கைது செய்தது அமெரிக்கா. அவரை தனது நாட்டுக்கு கொண்டு வந்து நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் சிறையில் அடைத்து வைத்துள்ளது. டன் கணக்கில் கோகைன் எனப்படும் போதைப் பொருளை அமெரிக்காவிற்குள் கடத்தச் சதி செய்தது, சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்தது, நாட்டின் கச்சா எண்ணெய் வருவாயை முறைகேடாக பயன்படுத்தியது போன்ற குற்றச்சாட்டுக்களை அவர்கள் மீது அமெரிக்கா கூறி வருகிறது. ஆனால் அதன் பின்னணியில் வேறு சில உண்மைகள் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக மதுரோ கடந்த ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு நேரடியாக பகிரங்க சவால் விடுத்தார். அப்போது தைரியமிருந்தால் வந்து என்னை பிடி என்று அவர் பேசியது ட்ரம்பை ஆத்திரப்படுத்தியது. ட்ரம்பின் ஆதரவாளர்களும் ஆத்திரமடமடைந்தனர். அதன் விளைவாகவே இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டு கடுமையாக நடந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இதன் முக்கிய பின்னணி கச்சா எண்ணெய் அரசியல்தான் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக வெனிசுலா உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இருப்பு நாடாகும். உலகின் மொத்த எண்ணெய் வளத்தில் சுமார் 18% வெனிசுலாவில் உள்ளது. இது சவுதி அரேபியாவை விட 3% அதிகமாகும். ஈரானை விட 6% அதிகமாகும். இந்த நிலையில் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவில் இடதுசாரியான மதுரோவின் ஆட்சி நீண்ட காலமாக நடந்து வருகிறது. இங்கு கம்யூனிஸ்ட் நாடான சீனா அதிக அளவில் முதலீடு செய்து இங்குள்ள எண்ணெய் வளத்தை அனுபவித்து வருகிறது. அந்த நாட்டிலிருந்து சுமார் 70 முதல் 90% கச்சா எண்ணெயை சீனா இறக்குமதி செய்து வந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே சீனாவின் யுவான் கரன்சியில் எண்ணெய் வணிகம் அதிகம் நடைபெற்றது. உக்ரைன் போரிலிருந்து சீனா ரஷ்ய எண்ணெயையும் வெனிசுலா எண்ணெயையும் ஒரே நேரத்தில் குறைந்த விலையில் அனுபவிக்கிறது. அதே சமயம் இந்த எண்ணெயை சுத்திகரித்து பல்வேறு பிராண்டுகளில் மேற்கத்திய நாடுகள் உட்பட பல உலக நாடுகளுக்கு அனுப்பி சீனா காசு மேல் காசு பார்த்து வருகிறது. இந்த நிலையில் எண்ணெய் விற்பனை மற்றும் டாலர் செல்வாக்கில் உலகின் முடிசூடா மன்னனாக திகழும் அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு இடமளிக்கும் வெனிசுலா மீது தீராத கோபம் ஏற்பட்டது. உலக பொருளாதாரத்தில் ஏற்கனவே 2ஆம் இடத்தில் இருக்கும் சீனா எப்போதும் தன்னை வீழ்த்திவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த முறை கண்ணி வைத்து கச்சிதமாக வெனிசுலா அதிபரை பிடித்துவிட்டார் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மதுரோவின் வீழ்ச்சிக்குப் பிறகு வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை அமெரிக்க நிறுவனங்கள் நிர்வகிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்கா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வெனிசுலாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் வளமும் அமெரிக்காவின் வசமாகி டாலரின் ஆதிக்கம் அதிகரிக்கும். அதோடு சீனாவின் ஆதிக்கத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதுதான் அது. அதே சமயம் அமெரிக்க கட்டுப்பாட்டின் கீழ் வெனிசுலா மீண்டும் எழுச்சி அடைந்தால் 100% எண்ணெய் உற்பத்தி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் விலை குறைய வாய்ப்புள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்தியா ஒரு காலத்தில் வெனிசுலாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வந்தது. தினமும் 4 லட்சம் பேரல்கள் வரை இறக்குமதி செய்யப்பட்டன. ஆனால் அமெரிக்க அரசு விதித்த பொருளாதார தடைகளால் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்திவிட்டது. தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் வெனிசுலா கொண்டு வரப்படுவதால் அந்த நாட்டில் கச்சா எண்ணெய் வணிகம் மீண்டும் எழுச்சி பெறும். எனவே இந்தியாவின் ONGCக்கு கிடைக்க வேண்டிய பழைய நிலுவைத் தொகையான ரூபாய் 9,000 கோடி விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ரிலையன்ஸ் குழுமம் உட்பட சில தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் வெனிசுலாவில் மீண்டும் கால்பதிக்கலாம் என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். வெனிசுலா அதிபர் அதிரடி கைதுக்கு அந்த நாட்டு எதிர்க்கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் கியூபா ஆகிய நாடுகள் இதனை ஒரு நாட்டின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளன. அதே சமயம் அர்ஜென்டினா போன்ற தென் அமெரிக்க நாடுகள் வரவேற்றுள்ளன. இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் சமரச கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளன. அங்கு அமைதி காப்பதுடன் ஜனநாயக ரீதியிலான மாற்றத்தை வலியுறுத்தி வருகின்றன. எது எப்படியாக இருந்தாலும் வெனிசுலாவில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவுக்கு ஒரு கதவை திறந்து வைப்பதாகவே உலக வர்த்தக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.